ஹபிபி இருந்துச்சு. வெரி கலர்ஃபுல்லா, வெரி மீனிங்ஃபுல்லா, நல்லா இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க படத்தை பார்த்து? ஹபிபி பிபி வந்து நல்ல படம், நல்ல திரைக்கதை அமைச்சிக்கிறாங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பாருங்க நல்லா இருக்கு. ஹபிபி படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு வரணும். ஹபிபி படத்தை பார்த்து நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கணும். இலங்கையில பாத்தீங்களா ஹபிபி படம்? சூப்பரா சொல்லுங்க படத்தை பார்த்து. சூப்பர் நல்ல படம். சூப்பர் மூவியா? இட்ஸ் a family மூவி. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப இமோஷனலான ஒரு குடும்ப படம். குறிப்பா முஸ்லீம் தமிழ் சகோதரர்கள் வந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்றேன். சூப்பர் மூவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்திருக்கிறோம். அப்படியே பழைய நினைவுகள் தான் மீட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட டைரக்டர் மீராக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி எல்லாரும் போய் இந்த படத்தை பாருங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல திரைப்படம். இந்தியாவுல சேரிப்புறத்து முஸ்லீம்களோட வாழ்க்கை கலாச்சாரத்தோட பின்னி அதுக்கடையில ஒரு நல்ல ஒரு காதலை கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல திரைப்படம். கண்ணீர் வந்துச்சா? கண்ணீரும் வந்தது, எல்லாமே பக்கவா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இப்ப கொழும்பு பண்போட பிவிஆர்ல நான் பார்த்தேன். ரொம்ப அருமையான படம். மிஸ் பண்ணிடுறாங்க இந்த படத்தை பார்க்க. நமக்கு மிஸ் பண்ணினா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். தனுசூரி அப்பா கஸ்தூரி ராஜா ரொம்ப எக்ஸலன்ட். அப்படி ஒரு ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு. பாட்டு ரொம்ப சூப்பர். இசை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நேர்த்தியான முறையில இந்த படம் செம்மையாக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் போய் பாருங்க. இலங்கையில் இப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கு. தெரியல, மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு உணர்வுமான ஒரு நல்ல படமா இருந்துச்சு. இன்னும் தொடர்ந்து வந்து அதை பார்க்கணும் போல. எஸ் ஹபீபி. சொல்லுங்க, நீங்க படம் பாத்தீங்க தானே? ஹபீபி படம் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? நார்மலி இந்த மாதிரி படங்களை விடுறது இல்லை. பட் அன்எக்ஸ்பெக்டடா ரியாலிட்டியோட, அதாவது ஃபேஸ் வேல்யூவே தெரியாத ஆக்களை ஒரு 2.5 hour கேரி பண்றது சும்மா இல்லை. சூப்பர் ஒர்க். அதே நேரம் அந்த இஸ்லாம் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. பட் அதோட சேர்த்து அந்த வாழ்க்கை பயணத்தை எங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுத்துச்சு. அதாவது அந்த அவங்களோட கல்ச்சர்ல இருக்கிற அந்த நீதி நியாயம்ன்ற விஷயங்களையும் ரியலைஸ் பண்ண வந்துச்சு. அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ தெரியாம 2 hours நாங்க ரியலைஸ் பண்ண விஷயம் பண்றது உண்மையாவே கிரேட்டா இருந்துச்சு. எங்களுக்கே தெரியல அப்படி நாங்க இருந்தோம்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படைப்புகள் வரணும். பட் மட்டுமண்டியில் ஒரு பொதுவான படம் உண்டு. டிரெக்டர் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஆர்ட் டைரக்ஷன் சூப்பரா. நீங்க யாருங்கிற கதையை நான் வந்து ராகுராஜ் என்ற படங்களை கூட வருது. ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரியில நான் 2 படம் செய்து படம் ரிலீஸ் ஆகல. பட் ஒவ்வொரு படங்கள் மைல் ஸ்டோனையும் அப்சர்வ் பண்றதுல எனக்கு விருப்பம் உண்டு. பட் ஸ்டில் சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த அஸ்மின் என்ற லிரிக்ஸ் ரைட்டர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு தான் நான் பண்ணு ஓகே இப்படி ஸ்ரீலங்கால ஏதோ கொலாபரேஷன் வந்திருக்கேன்னு சொல்லி உடனே வந்து பார்த்தேன். சூப்பரா இருக்கு படம். ஜஸ்ட் ஒரு மன நிறைவா ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்ட்டோட போறதாவது எந்த ஃபேஸ் வேல்யூமே இல்லை தானே. அப்ப நாங்க அதை கேரி பண்றது மற்றது வந்து இஸ்லாம் அந்த மார்க்கத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொதுவா சொல்லி அதை பார்க்க வைக்கிறன்றது நல்ல விஷயம். அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூக ஒருங்கிணைப்பு தானே. இந்த மாதிரி விஷயங்களுமே நல்லா இருக்கு. சொல்லிட வேணும். இதுக்குள்ள வந்து நாட்டுப்பற்று, தேசப்பற்று அதை முனைச்சு அதோட செய்து இந்த இந்து மத சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் இடையிலான அந்த உறவு எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்கிறதை நாசுக்காக மீரா கதிர்கள் சொல்லியிருக்க முறை இருக்கிறது. அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த மண் கொண்டு வர விஷயம், அந்த அவராட்டிக்கு சந்திச்சு காய்ச்சி கொள்வது, அவங்களுக்கு அந்த உறவு அது மிக முக்கியமா அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வளமையா எல்லா இடங்களையும் இருக்கிறது ஹிந்து அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ற டைம்ல தெரியும் தானே சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குன்றது நல்லா இருக்குமே. டிரெக்டர் பார்த்தா நல்லா இருக்கு அண்ணா, நல்லா இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் இந்த மாதிரி படைப்புகள் கொஞ்சம் மார்க்கெட் பண்ணி செய்யணும். இந்த படைப்பு பேசப்படும். நானும் கட்டாயம் மேலும் அளவு மார்க்கெட் சொன்னாலும். பட் இன்னைக்கு தான் லாஸ்ட் ஷோ நினைக்கிறேன். புக் மை ஷோல இன்னைக்கு தான் லாஸ்ட் ஷோவா இருக்கு. உங்களோட சொந்தம் எந்த சொந்தம் யாழ்ப்பாணம். ரொம்ப நன்றி, சந்தோஷம். சார் சொல்லுங்க, படம் பார்த்தீங்க ஹபீபி படம் எப்படி இருந்துச்சு? படம் அல்ஹம்துலில்லாஹ். ஹபீபி படம் பார்க்க கிடைக்காதோ என்று ஒரு பெரிய கவலையாக இருந்தது. சில சந்தர்ப்பங்களில் அதற்கான அழைப்புகள் கிடைத்தும் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போய் இன்று கூட படம் எங்கே பார்க்கலாம் என்று பதறிக்கொண்டிருந்தேன். கடைசி நேரத்தில் அல்லாஹ்வினவர்களால் இன்று 10:30 காட்சியை எனக்கு பிவிஆர் திரையரங்கில் பார்க்க கிடைத்தது. மிக மன திருப்தியாக இருக்கிறது. நல்லதொரு கலைப்படைப்பை பார்த்த ஒரு திருப்தியோடு நான் இப்பொழுது கூட கலைத்துக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் நாட்டம் எப்படி இருக்குமோ அப்படியே அனைத்து நடக்கும் என்கின்ற அந்த முடிவை இந்த கதை மிக அழகாக தத்துரூபமாக சொல்லி இருக்கின்றது. கதைக்கு வெளியிலே எதையும் நிறுத்து கொண்டு போகாமல்
நகைச்சுவைகள், சண்டை காட்சிகள், தேவையில்லாதவைகள் என்று எதையும் இந்த கதைக்குள் கொண்டு வந்து திணிக்காது. கதையை அந்த கதை கருவோடையே நகர்த்தி கொண்டு போயிருக்கின்ற அந்த அற்புதமான படைப்பாளிக்கு நான் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய படம். வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டி வரலாம். நானும் வெளிநாட்டில் வேலை செய்திருக்கிறேன். நானும் போய் அரபு நாடுகளில் உழைத்திருக்கிறேன். அதனால் எங்களுடைய குடும்பமும் வளமடைந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதனால் நாங்கள் இழந்தவைகள் இருக்கின்றன, அடைந்தவைகள் இருக்கின்றன. ஆகவே இழந்தவைகளை நாங்கள் மறந்துவிட வேண்டும், அடைந்தவைகளை நாங்கள் மேலும் மேலும் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை இந்த படம் சொல்லுகின்றது. வெளிநாட்டில் வேலை செய்கின்ற வருகின்றவர்கள் தங்களுடைய அந்த பணத்தை முதலீடு செய்யும் பொழுது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த கதைக்கருவுக்குள் அழகாக திணித்திருக்கிறார்கள். ஆகவே அது சிறந்த ஒரு படிப்பினை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு நேரமும் வசதியும் கிடைத்தால் தயவு செய்து இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் பார்த்துவிட வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார். சொல்லுங்க, நீங்க ஹபீபி படம் பார்த்தீங்க தானே, அதை பத்தி என்ன நினைக்கிறேன், என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க, என்ன விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துச்சு ஞாபகத்துக்கு? அஸ்கர் இந்த படத்தை பார்க்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் கிடைச்சிருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஆப்சன்ஸ் மேக்ஸ் அ ஹார்ட் க்ரோ ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழலின் அருமை வெயில்ல தெரியும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரித்தான் இந்த வாழ்க்கை. மீரா கதிரவன் ரொம்ப அழகா அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அமைச்சதா இருக்கட்டும், அதோடைய கதை கருவா இருக்கட்டும், இதுக்குள்ள அந்த வாழ்க்கை முறையை நினைச்சு ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த சமூகம் கலாச்சாரம் எப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை செய்வாங்க, அந்த வழக்காறுகள் எப்படி இருக்குங்கிற விஷயங்களை சொல்றது மாத்திரமல்ல, லாஸ்ட்ல அவரு அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கிற விஷயம் என்னன்னா, 4 சுவர்கள் வீடாகிட முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி அந்த படத்தை எண்ட் பண்றாரு. அதே நேரத்துல லாஸ்ட்ல அந்த சீனா இருக்கட்டும், அடுத்து அந்த லைப்ரரி சந்திப்புகள், லைப்ரரியில லாஸ்டா நான் லைப்ரரி கதவுகளை மூடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வர்றதா இருக்கட்டும், அவர் திடீரென்று எடுக்கிற முடியும். வாழ்க்கையில எதுவுமே நடக்கலாம், திடீர்னு இறுதியில அவர் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த பெண் சந்திக்கிறது, அவங்க சொல்ற விஷயங்கள், கண்டிப்பா இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். உண்மையில எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டு போன ஆஸ்கர் கண்ணீர் துளிகள் தான் எஞ்சி வரும். ஸோ மீரா கதிரவன் அவர்களுக்கு ஒரு சல்யூட். நீங்க இப்ப படம் பாத்தீங்க தானே, ஹபீபி படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க இந்த ஹபீபி பத்தி? எப்படின்னு சொன்னா லைஃப்ல நல்ல மூவி ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொன்னா, இது எங்கட வாப்பட ஊரு கீழக்கரை, சரியா? அந்த கீழக்கரைக்கு போயிட்டு இப்போ ஒரு எப்படி டிசம்பருக்கு நாங்க போவோம், கல்யாணம் வெட்டிங்க்கு போவோம். பட் 6-7 வருஷம் போகல, அந்த ஊருக்கு கொண்டு போயிட்டு போட்டோமா இருந்துச்சு. ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய இதுல நிறைய விஷயங்கள் எப்படின்னு சொன்னா, இது அஸ்கர் இந்த மாதிரி இது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. நிறைய இது ஆட்களுக்கு இந்த மூவியை பார்த்து தெரியும். கட்டாயம் இது எல்லாம் எங்க சமூகம் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் இது. சொன்னா உங்களுக்கு 7 அளவுக்கு எல்லாம் மேக்சிமம் பாருங்க இந்த மூவியை. ஏன்னு சொன்னா நான் நினைக்கிற மாதிரி அஸ்கர் இதுல அட்வர்டைஸ்மெண்ட் போதா, மார்க்கெட்டிங் சைட் போதா, இது பார்த்த ஆட்கள் எல்லாம் இன்னொருக்கா பார்க்க தோன்ற மூவி ஒன்று தான் இது. 7 மட்டும் எங்கட கம்யூனிட்டியில ஆட்கள் கட்டாயம் பாருங்க இந்த மூவியை. ஏன்னு சொன்னா இது டோட்டல் டிஃபரெண்ட். இந்த முஸ்லிம் ஆட்கள் எங்கட வாழ்க்கை எப்படி நாங்க எப்படி வாழணும்ன்றது, ஒரு முஸ்லிம் ரூம் எப்படி போகணும், என்ன மாதிரி போகணும், எல்லாத்தையும் காட்டிருக்காங்க. மற்றது எங்கட சமூகம் மற்ற தமிழ் ஆட்களோட எப்படி இருக்காங்கன்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அது எல்லாத்தையும் இந்த மூவில பெர்ஃபெக்டா காட்டியிருக்காங்க. மிச்ச நாளே போற ஒரு சரியான பெர்ஃபெக்டான மூவி பார்த்திருக்கேன். நிறைய பேர் இதுக்கு வரணும்னு பாக்குறது. எங்கட சமூகம் கொழும்புல மிச்ச பேர் இருக்காங்க, இந்தியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் இது. ஸ்ரீலங்கால நிறைய பேர் தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் கட்டாயம் பாருங்க இந்த மூவியை. உங்களுக்கு டைம் எடுத்து பாருங்க. ஏன்னா இது ரெக்வெஸ்ட் எங்கட ஆட்கள் கட்டாயம் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ரிவ்யூஸும் கொடுங்க, மற்ற ஆட்களுக்கு கட்டாயம் இதை பத்தி சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு மூவி நான் நெக்ஸ்ட் லைஃப்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்தது இல்ல. சின்ன பிள்ளைல இருந்து எல்லாத்துக்குமே இதை பார்க்கணும். மூவியை பாருங்க. சார் சொல்லுங்க, ஹபீபி படம் பார்த்தீங்க தானே, எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி இருந்துச்சு? ஹபீபி இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு அது திரையிடப்பட்ட நாளிலிருந்து இருந்து வந்தது. அண்மையினுடைய சகோதரர் ஹக்கீம் தமிழ்நாடு சென்றிருந்த பொழுது அங்கு இந்த படம் திரையிடப்பட்ட பொழுது பார்த்துவிட்டு இலங்கையிலும் அந்த திரைப்படத்தை பிரபலியப்படுத்துவதிலே அதிக அக்கறை செலுத்தி வந்தார்.
அதனுடைய காட்சி கிழக்கு மாகாணத்திலே கல்முனையிலே அண்மையிலே நடைபெற்ற பொழுது அதிலே அவர் அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். இதிலே உண்மையிலே மீரா கதிரவனுடைய பங்களிப்பு அதாவது மிக தத்ரூபமாக, அதாவது எங்கள் நாட்டிலே குறிப்பாக மருதமுனை காத்தாங்குடி போன்ற வகையில் இருந்த நெசவு தொழிலை மையப்படுத்தியதாகத்தான் இந்த கடை ஆரம்பித்து நகர்ந்து செல்கிறது. அது போக போக அதாவது இந்திய முஸ்லிம்களின் இஸ்லாமிய வாழ்வியல் தத்துவங்களை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படம் முழு வாழ்வியலை தழுவியதாக அமைந்திருப்பது உண்மையிலே குறிப்பிட்டு கூறத்தக்கது. படத்திலே கதையோடு பின்னிப்பிணைந்த அம்சங்களை இஸ்லாமிய வாழ்வியலோடு சம்பந்தப்படுத்தி இந்த கதை சிறப்பான முறையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த படம் இலங்கையை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் அனைவரும், முஸ்லீம்கள் தமிழ் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் என்று நான் இது பற்றி இதந்துரைக்க விரும்புகிறேன். எங்களை போன்ற கீழ்த்தேசிய நாட்டு மக்கள் மத்தியர்களுக்கு சென்று வருவதும் அவர்கள் வாழ்வாதாரத்தை எவ்வாறு அவர்கள் கொண்டு செல்வதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆகின்றதையும் இந்த படம் சித்தரிக்கிறது. மனித வாழ்வின் அடிப்படை அம்சங்கள், அவர்களுடைய கடன் சுமை, மற்ற பொருளாதார நெருக்கடிகள், இவ்வாறான வாழ்வியல் அம்சங்கள் எல்லாவற்றையும் தழுவியதாக இந்த படம் சிறப்பான முறையில் அமைந்திருப்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.